ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இப்போ என்ன பார்க்குறோம் தெரியுமா? மத்தியானத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா 2 டைம் என்கிட்ட ரொம்ப வம்பு இழுத்துட்டான். அதனால் என்ன வம்பு இழுத்தான்னா, படுத்துருக்கும்போது என் மேலே வந்து வாயிலும் தண்ணி வந்து என் மூஞ்சிலே ஊற்றிட்டான். அதாவது வீட்டை நம்ம சொல்ல போனோம் என் மேலேயே துப்புனான். டைம் துப்புனான். 3 மணிக்கு விட்டு இப்போ ஈவினிங் ஒரு டைம் துப்பிட்டான். இப்போது துப்பிட்டு என்ன பண்ணுறான்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வாசல் கூட்ட போயிருக்கான். வாசல் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ பால் வாங்க போவாங்க. பால் வாங்கிட்டு போயிட்டு வர கேப்பில் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது தெரியக்கூடாது. வேறொரு பக்கம் வீடியோ வந்து கேமரா அதாவது ஃபோன் அங்கே வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுருந்தேன். இந்த பக்கம் இடத்த நம்ம கரெக்டாக எந்த இடத்துலனா தெரியாத அளவுக்கு ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இந்த இடமும் அடிக்கு முன்னாடி கதை பற்றியும் ஒரு பக்கம் நம்ம வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு நம்ம விளையாட போகிறோம். அவன் நம்மளுக்கு என்னென்ன பண்ணாலும் அதையே திருப்பி நம்ம திருப்பி ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா கைஸ்? வாங்க கொஞ்சம் டைம் முன்னாடி அந்த டைம் எடுத்துகிட்டு தான் வீடியோ தான் எடுக்க முடியும். அப்புறம் தெரியாது இந்த வாட்டர் போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் காட்டுறேன். சரிங்களா? போட்டுட்டு காட்டுறேங்க. காய்ஸ் தெரிஞ்ச என்னன்னு தெரியல உங்களுக்கு. வாசல் போட்டுட்ருக்கான். வந்தோடனே பால் வாங்க போவாங்க. அப்போது நம்ம அந்த ப்ராங்கில் ஒரு விளையாட்டு நாங்கள் எப்படி விளையாடுவோங்கிறது காட்ட போகிறோம். சவுண்டு மட்டும் கேட்குறது கூட்டுறது அழகாக காணும். உங்களை மாதிரி காட்டுறேன். உனக்கு என்னடா இரு, உனக்கு என்னாச்சு இப்போ சொல். ஏன் கையே கடிக்கிறேங்கிற சிண்டோ? இங்கே பாரு, உங்கள் அம்மா நான் ஏமாற்ற போகிறேன்டா. சரியா? பாரு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. என் வீடியோ மட்டும் பாரு எப்படி இருக்க. நம்ம திரி கொடுத்துருவோம் பாரு. இருறா விளையாடாத, இருறா நிற்க முடியாதா, கால் வலியாகாத, இருறா டீ. வாசல் கூட்டிகிட்டு வாசல் குளிச்சுட்டு இருக்கிறேன். உங்களை காட்டுறேன். ஹலோ கைஸ். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் வந்தோன்னா சைலண்டாக பேசிவிட்டு உட்காந்தா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பால் வாங்குறதுக்கு போயிட்டான். இப்போ நான் கேமரா செட் பண்ணியிருந்துருக்கலாம். அவன் வந்துடுவாங்கிற பயத்தில் அந்த டயத்தில் நம்மளுக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால நம்ம டக்குன்னு செட் பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம எப்படியோ காம்பன்சேஷன் பண்ணி கடைக்கு அனுப்பிட்டேன். பால் வாங்குறதுக்கு நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். பால் வாங்க போயிட்டான். இப்போது நம்ம வந்து மொபைல் வந்து ஒழிச்சு வச்சிடலாம். ஒழிச்சு வச்சுட்டு நம்ம எப்படி வந்து அவளை ஏமாத்துற மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் நினச்ச அளவுக்கு வருமாங்கிறது தெரியல. நாங்கள் ஒரு ப்ராங்க் பண்ணல. நாங்கள் வீட்டுக்குள்ளே கேஷுவலாக இருந்தால் எப்படி இருப்போம், எவ்வளோ ஜாலியாக இருப்போம் அங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறோம். ப்ராங்க் வீடியோவோ எதுவுமே கிடையாது. நாங்கள் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தாவே ரொம்பவே சண்டை போட்டு ஜாலியாக ஒன்று அடிச்சுட்டு எப்படி சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி நாங்கள் அடிச்சுட்டு விளாண்டுருப்போம். மேக்ஸிமம் எப்பவுமே அப்படி தான் இருப்போம். இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அது முழுமையாக அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ போய் கேமரா போய் வச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போயே வந்துட்டான்னா நம்மளுக்கு வைக்கிற டைம் இல்லாமல் போயிட்டு தெரிஞ்சிடும். இப்போயே வச்சுட்டு கேமரா ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி வாங்க கொண்டு போய் பார்க்கலாம். பாய். நம்புவாங்களா?
என்ன செய்தேன் ஆன் பண்ணு. ஆன்ல தான் இருக்குது, ஆல்ரெடி என்ன பார்த்துட்டேன். ஆன்ல தான் இருக்கு. பைத்தியகரமா இல்ல, பைத்தியகர இருக்குது. நம்மளுடைய ஏமாற்றமான ஒரு வீடியோ மொக்கையாக போயிடுச்சு. சாரி, நினச்சிக்காங்க. அவன் பார்த்தான், ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு லைஃப் நம்ம கிடைக்காம போயிடுவோம். கண்டிப்பாக கிடைக்கும் காய்ஸ், கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்கலாம். நாங்கள் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் சின்னதாக காட்டுறேன். கேமரா வச்சதுக்கு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் நிறையா இருக்கிறது சின்ன பண்ணாலும் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அவங்களுக்கு தெரியாமல் விஷயம் தெரிய பண்ணுவோம். அன்னிதாடா அப்படிங்கிற ஏன்னா வேற துப்பவே இல்லை. இப்பன்னு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், துப்பவும் இல்லை. நீ இதே கலந்து ஆரம்பிச்சுக்கிறேன், வேண்டாம். சோபால கொண்டிருக்கும் போது வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ முதல்ல வச்சு இல்லைங்க. வா இருக்குது சைக்கிள்ல. டேய் நானே தரேன்னு சொல்லிட்டேன். நான் தண்ணி குடிக்கிறவன் மயிரனாவா நான் தரேன்னு சொன்னேன். நானும் இந்த மாதிரிலாம் சீப்பாலாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் சரியா சீரியஸா நான் வந்து அவளுக்கு இது பண்ணதான் வந்தேன். தண்ணி குடிக்கிறத நான் வந்தேன். சீரியஸா அன்பு பால் நோக்கி போது போ போடா தண்ணி போடா. சொட்டு தண்ணி வந்து செத்தன்னு வச்சுக்காங்க. டேய் சரி ஊத்து ஊத்து. ஆஹா நீ ஊத்து, நான் தண்ணி குடிக்கிறதே. அது அப்ப கூட கை வரல, அப்ப கூட தண்ணி கை வரல, அப்ப கூட அதான் துணி மாத்திட்டு வந்த திரும்ப நினைக்கிறேன். நான் எதுவும் பண்ணுவேன். நான் சொல்லு ஒரு ரிஸ்கோ டான்ஸ் ஆக இருக்கான்னு கேப்போ. தப்பு வேண்டாம். வீடெல்லாம் அழைச்சிட வேண்டாம். பாரு அப்புறம் மறுபடியும் நான் தான் கஷ்டப்பட்டே
தராதான். பாருங்க அப்படியே நின்ன நிதனை கால் ஊத்துன நான் ஊத்துறதுக்கு இது பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஊத்திருந்தா நீ சொல்லலாம். நீ ஊத்தி போட்டு இப்ப நீ ஊத்தும் போது நான் என்ன பாத்துட்டா இருப்பேன். மறுபடியும் ஊத்துதான் செய்வேன். போட்டு ஏ மாமா 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 வேண்டாம். வீடு வீடு நாசமாயிருக்கு. சத்தியமா வெளிவட ஊத்திக்கலாம் மாமா. வீடு மாமா எனக்கு ஒரு மாதிரி வீடு இல்லையாடா மாமா சீரியஸா பால் பொங்குந்துச்சா பாத்துட்டேன்னா வந்து ஊத்திக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா வீடியோக்காக ஊத்திராத மாமா. வீடியோக்காக சத்தியமா ஊத்திராத. சீரியஸா சரி என் மேல ஊத்துறேன்னா வெளியே வச்சு சத்தியமா நிப்பேன். காட் ப்ராமிஸா நிப்பேன். அங்க ஊத்திக்கோ. வீடு மாமா நம்ம தான் இருக்க ஒரு பிசு பிசு இருக்கு. அதான் சொல்றேன் இது வீடு மாமா. சரியா நாங்க பாத்தேன் நீ என்வாயர் மட்டும் ஊத்தலாம். காட் ப்ராமிஸ் அதையா பால் பாக்கா நான் சொல்றேன் சொல்ற ஆள் விளையாது நடக்க முடியாது பாத்துக்கோ. பீஸா பணம் வேண்டாம் நேற்று ஹெல்ப் பண்ணி வச்சு நீங்க கூட வா போட்டா சரி அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் வா உன்ன கொஞ்சம் சாப்பிடலாம். ஐயோ உன்னைக்கு எப்போ விட்டானுங்க எனக்கு தெரியாதா? பையனுக்கு பிஸ்கெட் வாங்கலையா? டேய் இது வேணாண்டா கால் வலி உள்ள வந்து என்னைய நினைச்சு விட்டுட்டாரு. அதுக்காக வந்து இப்ப அவங்களே நான் நினைச்சிட்டேன். ஓகே சரி ஓகே சரி கீழே வந்துருவா சத்தியமா சொல்ல கீழே வந்துருவேன். வா வலுக்கு கேப் பேலன்ஸ் பண்ண முடியல சத்தியமா வலுக்கு பேரு ஐயோ வலுக்குதுடா. நாங்க பாரு எனக்கு வலுக்குது தெரியுதுன்னு சொல்றேன். சரி விடு அம்மனந்துக்கா சோஃபா பாரு. அதான் சொல்றேன் சோஃபா அதான் சொல்றேன் டிஜைஸ் நடக்க முடியல வலிக்கு கீழே வந்து பொறுப்பு நான் இல்ல இதை பாத்துக்கலாம். பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன். நீ வீடுன்னு பாத்தியா? நான் போய் மாப் எடுத்துட்டு தொடச்சிட பைத்தியமே. நான் மாப் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துக்க போ. கொஞ்சம் ஃபேன்ல காயுங்க. ஃபேன் போட்டுக்கீங்க. ஏய் மாறி எப்படி இருக்குன்னு நம்ம என்ன சொகுசா போய் கட்டில படுத்து பண்ண இங்கதான் படுப்பாரு தெரியல. அப்புறம் நீ கூத்தலாமா முதல்ல? ஏய் நாம மதியம் விளையாட்டு இருந்து நீ இப்ப கணக்கு பண்ணி கூத்திடுற. சாயங்காலம் யாரோட இருந்தது? ஏய் நான் தமிழரே வாய்ஸ் கூட்டிட்டேன். அவங்க வெளியில் போய் மக்கள் போய் தண்ணி எடுத்துட்டு வளர்க்குற போனாங்க. கூட்டிட்டேன். இதுங்க சேர்த்து கொஞ்சம் வச்சுக்கோ. ஏண்டா தண்ணி எங்க காட்டு டேய் சோபா அழைச்சேன்னா கடுப்பாயிரு வச்சு
அங்க வா மக்கள் இருக்குது. சரி அது கைண்ட பண்ண முடியும் எடுத்து பாவலாம். சரி நான் அவசரம் இல்லையே கதை வச்சுட்டு அதான் கதை டேய் வேலை சொல்ல முடியல சாப்பிட்டு வருது. ஏய் குளிச்சுக்கோ. ஓ மாப்பு எடுத்து வந்தா கையோட நீ விளையாடாதீங்க. அங்க இருக்கிறது அங்க வரதான் இருக்கு. இது வரைக்கும் தண்ணி. மாமா மாமா ப்ளீஸ் மாமா இனிமே தலைக்கு அடி வச்சுக்கணும். எனக்கு ஆல்ரெடி கையெல்லாம் வலியாத. சரி மாமா கையோட அவ்வளவு இந்த தடவை முடிச்சுட்டு நீ மாசமா போட்டு சாணம் போட மாட்டேன். சாணம் போட மாட்டேன். ஏய் நான் ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடிச்சா மறுபடியும் ஊத்திடுவா. ரொம்ப அடிச்சுட்டு பாருங்க. ஏய் இது ஓவர் நிர்வச்சி பாத்ரூம் தெரியும். ஏய் இப்போ பக்கத்துல சோஃபா நெஞ்சு டேய் சோஃபா நெஞ்சா கரண்ட்ல ஊத்திட்டு உனக்கே தெரியும். நீ ஊத்துன ஊத்திக்கோ. ஏய் வேடா எனக்கு டச்சி ஏன்டா பண்ற? டேய் பத்து கொடு. எதுக்கு நீ பேச ஊத்தறக்கா? வேண்டாம் ரெண்டு பேரும் ஊத்த மாட்டேன். சரி கொடு. சரி சொம்பு கொடு. ரெண்டுத்துல ஆளுக்கு ஒண்ணு கொடு. வேண்டாம் ஊத்த மாட்டேன். நான் போய் பாத்ரூம் வச்சிட்டு வந்துறேன். சும்மாரு நானும் ஊத்த மாட்டேன் விட்டுரு. டேய் அத்தை ஊத்த மாட்டேன் வச்சு சோஃபா தண்ணி போடுறா. ஏய் சோஃபா போட்டுருக்குது வீடு ஃபுல்லு அளந்துச்சு. வேண்டாம் எனக்கு படுக்க முடியாது. வேண்டாம் ஆடே சொன்ன நான் ஒத்துவன் விட்டு இதுக்கு நான் நடக்குங்க. டீ சாப்பிட்டோன்னா டீ சாப்பிட மாட்டேன். அடுப்புகளை போயிட்டு போட்டானே குறைச்சு
எங்க அப்பா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. போய் கூட கொடுக்க முடியல. வெங்காயம் மிளகா வாங்க வீட்டுக்கு மறுபடியும் எடுத்துட்டு வரோம். தண்ணி இல்ல வா வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து வேண்டாம் சொல்ல பழிக்கு கீழே விழுந்தா வேண்டாம் சோபா இருக்குது. இவ்வளவு நினைச்சிட்டீங்களா? நான் உட்காந்துக்கிறேன். சரி உட்காரு உட்காரு. அம்மா சத்தியமா ஊத்த மாட்டேன். ஏன் ஊத்த மாட்டேன்? நீ காரணம் நீதான். சத்தியமா நான் ஊத்த ஸ்டார்ட் பண்ணேன். இல்ல காலையில வந்து யார் ஆரம்பிச்சாங்கன்னா நான் இல்ல. நான் மத்தியானம் 1 மணி இருக்கும். டிவி பார்த்துட்டு ஜாலியாக படுத்துட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்கோணும், சரி படுத்துட்டு வந்து அப்படி விட்டுருக்கோணும். தண்ணி குடிக்க போனாங்க. தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு வந்துருக்கோணும். இவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்து வாயில மீது பேலன்ஸ் தண்ணியை வச்சு போட்டு ஏன் வாயிலேயே ஊற்றிட்டாங்க. வாய்கார சொல்லி ஒரு 4 மணி இருக்குமா, 4 மணி இருக்கும். அப்பவும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் வந்து நம்ம ப்ராங்க் வீடியோ பண்ணல, நாம் வந்து வீட்டில் இருந்தால் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அது உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் இருக்கா சொல்லிட்டு அது தெரியாமல் பண்ணலான்னு தான் நினச்சி சத்தியமா. ஆனால் தெரிஞ்சிருச்சு ஒன்று எதுவும் பார்த்துட்டேன். ஏன்னா டைமிங் பத்தில் எனக்கு டக்குன்னு வந்துட்டேன். கடைக்கு போனால் பால் வாங்குறதுக்கு போனால் டக்குன்னு வந்துட்டான். பார்த்துட்டான். சரி ரைட் ஓகே. ஆனால் அப்படியே விட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மதியம் ஆரம்பிச்ச விளையாட்டுது. மற்ற 1 மணிக்கு ஆரம்பிச்ச விளையாட்டு ஈவினிங் தான் முடிக்க வந்திருக்கு. பாருங்க டீ வந்து ஆல்ரெடி வச்சு போட்டு டீயே சூடி ஆறி இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் விளையாண்டோம், ஜாஸ்தியாக விளையாண்டோம். ஆறிடுச்சு இல்லை ஆறிடுச்சு. கீழே உட்காரவும் முடியாது, சோபாலும் உட்கார முடியாது. என்ன இதுக்குள்ளே குடிச்சிட்ட? எங்க சூடே இல்லை. சூடே இல்லைடா ஐ, சூடே இல்லை டீ அது. டீக்கு டீயை ஊற்றி இருக்கிறோம்டா. டீயெல்லாம் ஊற்றோட கை வேண்டாம். டீ ஊற்றிட்டு சத்தியமாக சொல்கிறேன். டீ ஊற்றிட்டு பார்த்துட்டான். நீ ஏன் தாடி ஃபோன் நிலைய இருக்கும். டீ ஊற்றிட்டு பார்த்துட்டான். ஏய் அங்கேருந்து வரும்போது கம்முனே வந்துருக்கார் வச்சு சரியா. நான் உட்காரவும் முடியாமல் கம்முன்னு உட்காந்துருக்கிறேன். டீ எதுக்கு நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கிறேன் கைஸ். எதை ஏமாற்ற வந்து டீ கையை வச்சுக்கிறேன். சரி வா நம்மளுடைய வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் சரியா. ஹாய் ஹலோ கைஸ், நாகம் லைஃப் ஸ்டைல். நான் வந்து சின்ன ஒரு விளையாட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதனால் கையில் வச்சுட்டுக்கிறேங்க. கொஞ்சம் வாயிலேருந்து ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்படியே ஊற்றிட்டுருவேன். உங்க நம்பவே மாட்டேன். அடிக்காது வீடியோ முடிச்சுக்கலாம்டா. அடிக்காதடா. முடிச்சதுக்கு அடிச்சுக்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நாகம் லைஃப் ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இவரோட ப்ராங்க் வந்து கடைசியில் சொதப்பல முடிஞ்சு இவர் நினைஞ்சு நானும் நினைச்சாச்சு. இல்லை நான் ப்ராங்க் வீடியோ பண்ணணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நாங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போம், ஒரு விளையாட்டுத்தனமாக தான் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சிக்கவே மாட்டோம். விளையாட்டுனா ஒரே விளையாட்டுத்தனமாகவும் இருப்போம். அதையும் எங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எங்க வீட்டுல இருந்து சவுண்டு வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் என்னதான் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு சவுண்டு, 2 நேரம் அடிச்சுப்போம், இல்லாட்டி சண்டை போடுவோம், இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றிப்போம். விளையாட்டுத்தனம் ஏதோ பண்ணிட்டு போவோம். அது ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதை பண்ணி பாருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கஷ்டங்கள் இருந்தாலுமே சந்தோஷங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு ஏதோ ஒன்று சண்டை வந்துருச்சுன்னா நாங்களும் ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் 1 day 2 days அந்த மாதிரியான விஷமெல்லாம் இருக்க மாட்டோம். 5 நிமிஷம் கூட 2 பேரும் முடிஞ்சு பார்த்தோமா சால். இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் சண்டை போட்டு ஒரு நாள் நான் போனது கிடையாது. சரித்திரத்தில் இந்த 4 வருஷம் ஆக போகுது, 3 வருஷம் முடிய போகுது. இப்போ வரைக்குமே ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனது இல்லை. எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். இல்லை கரெக்டு தான். இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன்னா அந்த டயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது போர்டிங் இருக்கா வீட்டுக்கு போவேன். நான் சண்டே வீட்டில் இருக்கிறல ஒரு நாள் லீவ் போட்டேன்னா அந்த 1 day ஃபுல் என் கூட இருப்பேன். வீட்டை பற்றி மறந்துடுவேன், டோட்டலாக மறந்துடுவான். அவங்களே இப்படி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கார எம்எல்ஏ எல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு நானும் ஒரு குழந்தை முடியுமா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நானும்
மாறி நம்ம ரெண்டு பேத்துக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்கு. இருந்தாலும் இவர் வந்து எனக்காக குழந்தைத்தனமா மாறிட்டார். அப்போ தான் லைஃப் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதனாலதான். ஆனா உண்மையை சொல்றேன், இவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணாம இருந்தது எப்படி எப்படியோ போயிருப்பேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணமே இவர் தான். அது வந்து நான் லவ் ஸ்டோரியில வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க, உங்களுடைய லவ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடு வந்து ஃபிட் பண்ணீங்களா, அது பேக்கிங் இது நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வீடியோவை போடுங்க, பேக் பண்ணது அந்த மூட்டை கட்டினதெல்லாம் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த டயத்தில் வந்து எடுக்கல. அந்த டயத்தில் நம்ம என்னென்னா ஆடி மாதம், அதாவது விடிஞ்ச ஆடி சரிங்களா, அந்த டயத்தில் இருந்தது. அன்றைக்கி அந்த ஒரு நாள் தான் ஆடி 31 ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. என்ன ஆடி 31? நம்ம ஆடி மாதமே வீடு பால் காய்ச்சலையே. இல்லைடா, பழைய வீடு இருக்கும்போது ஷிஃப்ட் பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு நாங்கள் மேரேஜ் ஆகி வந்த ஃபஸ்ட்டு புதுசில் அங்கே ஒரு 6 மாதம் பக்கத்தில் இருந்தோம். அப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ஆடி விடிஞ்சா ஆடி மறுநாள் ஆடி வச்சுக்கல 31 அந்த மாதிரி தான் டைம் தான் இருந்துச்சு. சரி, அந்த டயத்தில் வந்து நம்ம வீடு எடுக்க முடியல அந்த ஒரு நாளில். அதனால் அப்புறம் பார்த்தோம்னா எங்கள் அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கா, எல்லா திங்ஸ் அங்கேயே 4 வீடு தள்ளன எங்கள் அம்மா வீடு. அது வந்து லவ் ஸ்டோரியில் உங்களுக்கு நான் வேணா உங்களுக்கு அதை ஒரு கண்டென்ட் வேணா போடுறேன். அந்த முதல்ல வந்து இந்த வீட்டுக்கு எப்படி வந்தோம் அங்கிறத அப்படியே அப்படியே வந்து பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே கேமரா திருப்புங்க. இப்போ இந்த சிமெண்ட் கல் வீடு இருக்குல்ல, அது தாண்டி அந்த ஒரு ஆரஞ்சு கலர் மாடி வீடு இருக்கும், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. அந்த வீட்டில் தான் நாங்கள் 1 இயரா இருந்தோம். அங்கே இருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் இருந்தோம். அது வேணால் உங்களுக்கு வேணால் எப்படி அங்கே மேரேஜ் ஆகி நாங்கள் எப்படி அங்கே போனோம், அங்கேருந்து நாங்கள் எப்படி நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்தோம், இங்கேருந்து நாங்கள் கால் பண்ணி எதுனா வெளியில் போனோங்கிறதால அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக, அது வீடு ஷிஃப்டிங் போக முடியல, அது வீடு மாறினதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அவங்க கேட்டதுனால அது ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ முடிஞ்சோன்னா அடுத்தது அவங்க நம்மளுடைய லவ் ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள் வந்தது என் வாழ்க்கையில். போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்கும், அதெல்லாம் சொல்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த லவ் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீட்டு அந்த பேக்கிங் இல்லாமல் அந்த வீட்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அதை மட்டும் ஸ்டோரியை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய காதலுடைய வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுவோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? பாய்.